கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வியட்நாமுக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 8 nights 9 days அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் 1,24,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், 4-star ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெய்லி கைடு சார்ஜஸ், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயம் ட்ராவல் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்க முடியும். 2வது விஷயம் ஹோயன், நின்பின், ஏன்ஷியன்ட் டவுன், லேண்டன் போட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மற்ற ட்ராவல் ஏஜென்சிஸ் யாருமே ப்ரொவைட் பண்ணாத சில யூனிக்கான பிளேசஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ணுறாங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நபரா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சுந்தர் சியுடைய இயக்கத்தில் ஒரு தமிழ் காமெடி படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற மத கஜ ராஜா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையில் படத்துடைய கதாநாயகன், அவருக்கு 3 பாலிய தோழர்கள். இப்போ இவங்க 4 பேரும் சேர்ந்து இவங்களுடைய மாஸ்டர் வீட்டில் நடக்கிற ஒரு கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே தான் கதாநாயகனுக்கு தெரிய வருது, இவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸில் 2 பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா பணபலம், படைபலம்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட்டு. இப்போ அவ்வளவு பெரிய ஒரு பிக் ஷாட்டான வில்லனை எய்த்துக்கிட்டு தன்னுடைய நண்பர்களுக்கு நியாயத்தை தேடி தர்றதுக்காக நம்ம கதாநாயகனை களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த படம் 2024 எடுத்து 2025 ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் கிடையாது மக்களே. 2013 எடுக்கப்பட்ட படம்ங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். 2013 சினிமா, அதுவும் குறிப்பாக கோலிவுட்டில் எந்த மாதிரி காமெடி படங்கள் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு அந்த படத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே உங்களுக்கு பெட்டராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இந்த படத்துடைய காமெடி சீக்வன்ஸ் தான். குறிப்பாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லொல்லு சபா டீமில் இருந்தே ஒரு 2-3 பேர் உள்ளே இருக்கிறதுனாலேயே ஒரு சில இடங்களில் லொல்லு சபாவுடைய அந்த ரிசம்லன்ஸ் லைட்டாக நமக்கு அங்கங்கே மைண்டில் பட்டால் கூட படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடியை முடிஞ்ச அளவுக்கு அவுட் அண்ட் அவுட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு சுந்தர் சி. அதுலேயும் நம்ம சந்தானத்தை இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோவாகவே பார்த்து பழகிட்டோம். இப்போ கடந்த ஒரு 6-7 வருஷமாக அப்படி தான் ஒரு படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த 2011 அந்த 13 அந்த தருணங்கள்லாம் படத்துடைய மெயின் ஹீரோவுக்கு கூட ஃப்ரெண்டு மாதிரி வந்தால் கூட மொத்த படத்தையும் சந்தானமே தாங்கி பிடிச்சி அந்த படத்தையே காப்பாற்றின எத்தனையோ படங்களை நம்ம பார்த்துருக்கோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த படம் அப்போ வெளியாக இருந்தது அப்படின்னா இந்த படத்துக்கும் அதே தான் சொல்லுவோம். சந்தானம் அந்த அளவுக்கு அவருடைய காமெடி டைமிங் டெலிவரியில் தெரிக்க விட்டுருக்காப்புல. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை எக்கச்சக்கமான சீக்வன்ஸ் இருக்குது, நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்காரு சந்தானம். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம மனோபாலா இருக்காப்லையே, இப்போ அவர் நம்ம கூட கிடையாது. ஆனால் மனோபாலா படத்துடைய செகண்ட் ஹாஃபில் டெட் பாடியாக பண்ணக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அவருடைய கரியர் பெஸ்ட்டு சீக்வன்ஸ் அதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சிரிப்பீங்க, அப்படி ஒரு சீக்வன்ஸு சூப்பராக அதை கன்சியூவ் பண்ணியிருக்காப்புல சுந்தர் சி. இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷாலை பொறுத்தளவுக்கு காமெடி அப்படிங்கிறதுல அங்கங்கே அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தா கூட உண்மையாக 8 packs எல்லாம் வச்சு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக ஒரு சில விஷயங்களுக்காக பெரிய மெனக்கடெல்லாம் எடுத்திருக்காப்புல. அது என்ன தேவையோ அந்த விஷயமாக வந்திருக்கு. சந்தானத்தை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவர் தான் அந்த படத்துடைய செகண்ட் ஹீரோ அப்படிங்கிறத விட அவரை மெயின் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தினால தான் இந்த கதையை படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிற்கிது. சரியான காமெடி டைமிங் டெலிவரியில் நிறுத்தியிருக்காப்புல படத்துடைய மொத்த ஃபர்ஸ்ட் ஹாஃபையுமே. இவங்க 2 பேர் போக சடகோபன் ரமேஷும் சரி, நிதின் சத்யாவும் சரி, 2 பேர் அந்த ஃப்ரெண்ட்ஸாக வர்றாங்க. அவங்க கொடுக்கப்பட்டதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் 2 கதாநாயகிகள், ஒன்று அஞ்சலி, இன்னொன்று வரலட்சுமி சரத்குமார். பொதுவாகவே சுந்தர் சியுடைய படங்களில் கதாநாயகி அப்படின்னாலே அந்த பாட்டுகளுக்கும் அங்கங்கே லைட்டாக கிளாமராக உள்ளே வந்துட்டு போகிறதுக்கும் தான் அந்த கதாபாத்திரங்களே உள்ளே இருக்கும். இந்த படத்துக்கும் அதே தான், அப்படி தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. 2 பேரும் கொடுக்கப்பட்டதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்துடைய மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, மணிவண்ணனை ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன். இன்னும் ஒரு மிகப்பெரிய நாஸ்டாலஜிக் எஃபெக்ட்டுங்க. அந்த காலத்துலலாம் மணிவண்ணன் ஸ்க்ரீனுக்குள்ளே வரும்போதே அப்படி ஹாய் அப்படின்ட்டு வருவார்.
ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகருக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு தியேட்டரில் இருக்குமோ அந்த அளவுக்கு பெரிய ஆர்ப்பரிப்பாக இருக்கும். அவர் அப்படி கையை காட்டு உள்ளே இன்ட்ரோ ஆகும்போதே ரொம்ப நாள் கழித்து அவரை வந்து இந்த படத்தில் நான் பார்க்குறேன். அது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு. அதே மாதிரியே நம்ம மனோபாலா அவரும் நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அது செகண்ட் ஹாஃபில் அவர் அந்த டெட் பாடியாக பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸு டெஃபினட்டாக அட்டகாசமாக தெரிக்கும். விழுந்து விழுந்து சிரிப்பீங்க, நான் எழுதி தருவேன். அந்த மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று விட்டுருப்பாப்புல அந்த சீனில். அதை நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், அது நல்லாவே இருந்தது இந்த படத்துக்கு. இது எல்லாமே போக படத்தில் ஒரு முக்கியமான கதாநாயகன் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருக்காப்புல. அந்த டைமில் முக்கியமான கதாநாயகியாக இருந்த ஒரு கதாநாயகி இந்த படத்தில் என் கிரெடிட்டில் ஒரு பாட்டே பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னு நீங்கள் அங்கே போய் தியேட்டரில் போய் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விஜய் ஆண்டனியுடைய மியூசிக்கு பாட்டுக்கு பாட்டு தெரிக்க விட்டுருக்காப்புல. ஒரு ஐட்டம் நம்பர், ஒரு குத்து நம்பர், ஒரு பெப்பி நம்பர்னு சும்மா ஒரு பாட்டுமே தியேட்டர் மெட்டீரியல் தான். அதை எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ சுந்தர்சி அந்த அளவுக்கு அட்டகாசமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. பாட்டுகள் கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு சாங்ஸ் செம்மையாக இருக்குது. என்ன ஒன்று உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தில் விஜய் ஆண்டனியுடைய மியூசிக்கை தேட்டரில் கேட்கும்போது நீ பெசாட்டு மியூசிக் டேரக்டராகவே இருந்திருக்கலாம் சிவாஜி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு பெப்பியான நம்பர்ஸு விஜய் ஆண்டனி வேற மாதிரி ஸ்கோர் பண்ணுவாப்புல. இன்னும் எத்தனையோ பாட்டுகள் நேரம் நம்ம கையில் இருந்திருக்கும். விஜய் ஆண்டனி முழு நேரம் மியூசிக் டைரக்டராக இப்பயும் இருந்திருந்தா என்ன பண்ண, அவர் ஹீரோவாக போயிட்டாப்புல. பட் செம்மையான பாட்டுகள் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லா பாட்டுமே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் இப்போ பிரச்சனையே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நிறைய காமெடி எலமெண்ட்ஸு, காமெடி மொமெண்ட்ஸ்னு ஃபில்லப் பண்ணி நல்லா சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு. செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது எப்படி இருந்தாலும் படத்தில் ஒரு வில்லியம் ஒன்று வேணும். அவருக்கும் ஹீரோவுக்கும் கண்டிப்பாக ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். கடைசியாக ஹீரோ எப்படி அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும். இதெல்லாம் தாண்டி முதல்ல அந்த வில்லனுக்கான கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. இதுக்காகவே இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி ட்ராமா அப்படிங்கிற போது செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாகவே அவுட் அண்ட் அவுட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காமெடி அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் ரொம்ப கம்மி தான். செகண்ட் ஹாஃப்லையும் அந்த காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நிறைய உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருந்தா சுந்தர்சி படத்துக்கு எதுக்குங்க போகிறோம்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக அந்த 2 மணி நேரத்தை சிரிச்சிட்டு வர்றதுக்கு தான் போகிறோம். அதனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சீரியஸான ஒரு கதைக்களமாக மாற்றாமல் அப்படியே காமெடியாகவே த்ரூ அவுட் தான் படமாக போயிருக்கலாமோ, இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இன்னொரு பக்கம் சரி, ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக உள்ளே போயிட்டீங்கல்ல, அதையே இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு ஏதாவது ஒரு சில விஷயங்களை வச்சுருந்து இன்னும் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாங்கன்னா அதுவே கூட இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இது உங்களுக்கு வரலாம், அதனால் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது எல்லாம் தாண்டி இது ஒரு காமெடி படம், இதில் லாஜிக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது மக்களே. அது நல்லா உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லாஜிக்கு இந்த படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, அதையும் நான் ஒரு தடவை இங்கே சொல்லிடுறேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2013 வெளியாக வேண்டிய ஒரு படம் இது. அதனால் அதே எக்ஸ்பெக்டேஷனோட அன்னைக்கு டேட்டில் தமிழ் சினிமா எப்படி இருந்ததோ, என்ன மாதிரி படங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணப்பட்டதோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போகக்கூடிய 80s 90s கிட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனக்கு என்னவோ இந்த படம் B&C சென்டரில் இன்னுமே பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுமோ, அவங்க இன்னுமே என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுந்தர்சி படங்களில் கொஞ்சம் கிளாமர் அப்படிங்கிறது லைட்டாக அங்கங்கே இருக்கத்தான் செய்யும். அந்த விஷயங்கள் கதாநாயகிகளுக்கு இந்த படத்துலேயும் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எனிவே இது UA சர்டிஃபைடு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.